கம்சன் பூதனையை கூட்டு விஷப்பால் புதுசாக பிறந்த குழந்தைல யாரெல்லாம் முகம் தேஜஸோடு இருக்கோ அதெல்லாம் கொண்டுட்டு சொன்னான் இல்லையா, அது இங்கே மதுரா நடந்தது. அதே சமயத்தில் ஆயர்பாடியில் மறுநாள் காலம்பரை யசோதை நந்தகோபன் எல்லாரும் அப்போ தான் கண்ணை முழிச்சுக்கிறா. ராத்திரி யோகமாயால் தூங்கினவா காலம்பரை தான் முழிச்சுக்கிறா. பார்த்தா யசோதை பக்கத்தில் ரொம்ப அழகாக நீலமேக ஷாமனா ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அவளுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதில் இப்போ ஆண் குழந்தை ரொம்ப லட்சணமாக பிறந்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணார், வேத வரலாறுகள்லாம் கூப்பிட்டு தானும் நீராடி புதிய ஆடை அணிந்து ரொம்ப ஊர் முழுக்க சொன்னார். ஊரே அப்படியே விழா கோலம் பூண்டது. பெரியாழ்வார் சொன்ன மாதிரி வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தில் எண்ணெய் சுண்ணம் எதிரில் தூவிட கண்ணன் முற்றம் கலந்துடலாயிற்றேன்னாரு. அதை மாதிரி ஊரே விழா கோலம் அவாவா எண்ணெய் சுண்ணமெல்லாம் மேலே மேலே தூவிக்கிறா. கோகுலமே ஒரே கொண்டாட்டத்தில் இருந்தது. குழந்தைக்கு ஜாதகர்மா செஞ்சுட்டு தானமெல்லாம் பித்திருக்களுக்கு தானம் பண்ணார். அப்புறம் தேவ பூஜை பண்ணார். எல்லாம் பண்ணி தானத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். எவ்வளோ கொடுத்தார் தானம்னாக்க, அவர் மனசார நினச்சார் இல்லையா வசுதேவர், இவர் இங்கே உடனேயே தானம் கொடுத்துட்டார். 2,00,000 பசுமாடுகள் கொடுத்தாராம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு இருக்கே, அதை மாதிரி அவர்கிட்ட எக்கச்சக்க மாடுகள். அதனால் 2,00,000 பசுமாடுகள் கொடுத்தாராம். எள்ளுதானம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்று 7 மலை அளவுக்கு எள்ளுதானம் செஞ்சாராம். ரத்தனங்கள் நிறைய, தங்கங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் நிறைய நிறைய தானம் கொடுத்தாராம். ஆண்டாள் பாடினார்லே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபான்னு, அந்த மாதிரி நந்தகோபான் அள்ளி அள்ளி தானம் பண்ணாராம். அது தானம் பண்ணால் என்னன்னாக்க, எப்படி ஜீவாத்மா பரமாத்மாவை உபாசனத்தாலே தூய்மை அடைகிறதோ எல்லா வழியிலும் தூய்மையாகுமா. அதுபோல் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கிரகத்துமே விருத்தி ஆறுது இல்லையா, அதனால தூய்மையாறுதான். அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்கிறதுனால தேகம் தூய்மை அடைகிறது. கிரக தேவதை மந்திரத்தால் யாகம் செய்கிறா இல்லையா அவள் எல்லாரும், அதனால தூய்மை அடைகிறது. பசுமாடு தங்கம் எல்லாம் தானம் செய்கிறதுனால அதுவும் தூய்மை ஆகிறது. குழந்தைக்கு அப்புறம் ஜாதகர்மா நாம் எல்லாம் பண்ணி முடித்தார் வசுதேவர், அதனால மனம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறதுனால தூய்மை அடைகிறது. இப்படி எல்லாமே தூய்மையாகுது. ஒரு குழந்தை பிறந்து நம்ம வரிசையாக எல்லாம் பண்ணினோமானா. அப்புறம் கோகுலில் என்ன பண்ணா, தோரணம் கட்டி சூரணம் எண்ணெயெல்லாம் தூவி ரொம்ப கொண்டாடினா கோகுல ஸ்ரீகள்லாம். அவளும் புத்தாடை அணிஞ்சுட்டு ஆபரணம் அணிஞ்சுட்டு ரொம்ப குழந்தையெல்லாம் பார்க்க வந்தா. குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக அவள் ஆபரணங்கள் நிறைய நிறைய புத்தாடைகள்லாம் கொண்டு வந்தா. ஒருவர் மீது ஒருவர் தயிர் வெண்ணெய் எல்லாம் போட்டு கொண்டாடி மகிழ்ந்தார்களாம். ஒரு வழியாக கொண்டாட்டமெல்லாம் முடிஞ்சது. ஒரு நாள் நந்தகோபால் அப்புறம் யோசிச்சாராம், அடாடா நம்ம கம்சனுக்கு கப்பமே கட்டலையே, யசோதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்டானதுலே நம்ம கப்பம் கட்டவே மறந்து போயிட்டோம், யசோதையே பார்த்துட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு அவள் என்ன கப்பம் கட்டுவா, தயிர் வெண்ணெய் பால் அதெல்லாம் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு மதுராவுக்கு போனால் அங்கே கேள்விப்பட்ட அவன் நண்பர் வசுதேவர் வந்து விடுதலையாகி அரண்மனைக்கு வந்துட்டார்னு. சரி நண்பரையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். வசுதேவர்கிட்ட போய், பாவம் 6 குழந்தைகளும் கம்சம் கொண்டுட்டான், 7வது குழந்தையும் கரிசதிவு ஆகிடுத்து. அவருக்கு தெரியாது இல்லையா, 7வது குழந்தை பலராமன் தான் அங்கே ரோகிணிகிட்ட பிறந்திருக்கான்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் கரிசதைவுன்னு. அதனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவள் வந்து சிறையில் இருந்தனால அவங்கள வந்து பார்க்க முடியல. இப்போ 8வது குழந்தையும் என்னமோ பொன் குழந்தையாமே அப்படியே வானில் மறைஞ்சுடுத்தாமே அப்படின்னதும் வசுதேவர் சொன்னாராம், அப்படிலாம் சொல்லாதேங்கோ, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா, அது எனக்கு பிறந்தது போல தான், ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னாராம். நந்தகோபன் சொன்னாராம், உம்மை போல் ஒரு நண்பனை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ சந்தோஷப்பட்டுறேன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைய உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னார். என்ன ஒரு நல்ல மனசு அப்படின்னாராம். அப்போ வசுதேவர் சொன்ன நந்தகோபன்ட்ட, இல்லை நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க கோகுலத்துக்கு, எனக்கு என்னமோ சில துர்நிமித்தங்கள்லாம் கண்ணுக்கு தென்படுறது அப்படின்னாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, கம்சர் வந்து பூதனை அனுப்பிச்சிருக்காங்கிறது. யாரோ ஒருத்தி விஷப்பாலுக்காக போகிறாங்கிற அளவுக்கு அரண்மனையில் நியூஸ் எல்லாம் வருமே, அது சொல்லாமல் எனக்கு துர்நிமித்தங்கள் தெரியறது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போங்கோ அப்படின்னாராம். வசுதேவருக்கே கொஞ்சம் வருத்தமா, ஏன் இப்படி விரட்டுறார், ஒரு நண்பன்ட்ட கொஞ்ச நாள் பேசலான்னா கிளம்புங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, கிளம்பிட்டார் இவர். சரின்னு
கோகுலத்துக்கு வரப்போகிற அதுக்குள்ள கோகுலத்தில் என்ன நடந்ததுன்னா, நந்தகோபர் வந்து சேர்றதுக்குள்ள பூதனைங்கிற ஒரு பேய் இருக்கா இல்லையா, அவள் எப்படி வந்தா? அழகான பெண் போல. அவள் ஒரு அரக்கி தான். ஆனால் இப்போ எப்படி இருந்தா அவள்? அழகான பெண் போல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு ஏதாவது ஒரு புதிய குழந்தை பிறந்தாலும் பக்கத்தில் விசாரிச்சுட்டே வந்தாளாம். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி, ஆமாம் ஆமாம், இங்கே நந்தகோபன் யசோதைக்கு ஒரு அழகான தேஜஸோட ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலாம். உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு அப்போ இந்த குழந்தையாக தான் இருக்குன்னு பூதனைக்கு தெரிஞ்சு போச்சான். உடனே யசோதை வீட்டுக்கு அந்த பூதனை வந்தா. வரச்சையே ரொம்ப அழகு சொட்ட சொட்ட நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சாமுதிரிகா லட்சணத்தோடு வந்தாளாம். பெரிய இடத்து பெண் போல் இருக்கேன்னு அங்கே இருக்கிற ஆயர்குல பெண்கள்லாம் நினச்சிட்டாளாம். அதனால் அவள் சொன்ன உடனே குழந்தைய பார்க்கணுமே, நீங்கள் போய் பாருங்கோ அப்படின்ட்டாளாம். அவள் என்ன பெரிய இடம்னு அவள் ஒதுங்கிட்டா. அப்போ பார்த்து யசோதை என்ன பண்ணா, சமையலறையில் வேலை செய்ய போயிருந்தா. இப்போது நீரு பூத்த நெருப்பு போல கண்ணன் குழந்தையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அனைத்து சக்திகளும் அவருக்கு இருக்குது. பார்க்க தான் மறைச்சின்னு இருக்காரு தவிர உள்ள அத்தனை ஒரு சக்தி இருக்கும் இல்லையா. அதைத்தான் பகவான் சுகபிரம்மம் வர்ணிக்கிறாராம் பரீட்சத்துக்கு. அதான் பகவானே அவதரித்திருக்கார் இல்லையா. அது எப்படி இருக்கான், எல்லாத்தையும் மறைச்சுண்டு நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளுக்குள்ளே இருக்கு எல்லாம். வெளியில் பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி தெரிகிறாராம். அதே மாதிரி ஒரு பாம்பை கயிறுன்னு நினச்சின்னு ஒருத்தன் கையில் எடுத்தது போல் உறங்கிட்டு இருந்த குழந்தைய பூதனை எடுத்து தன் மடியில் வச்சுட்டாளாம். அதை இப்படி தான் சுகபிரமம் வர்ணிக்கிறார். அதுக்கு அப்போது ஆயர்குல பெண்டிகளை என்ன பண்ணாலாம், தள்ளி போயிட்டாலாம். தான் குழந்தைக்கு பால் கொடுக்க மடியில் வச்சுண்டா. குழந்தையும் அவளது மார்பை தன்னை குட்டி கைகளால் நன்னா அழுத்தி பிடிச்சுட்டு தான். அதுக்கப்புறம் பாலை பருக ஆரம்பித்தது. பூதனை விஷம் தடிய பாலால் குழந்தைய கொண்டுடலாம் தான் முதல்ல நினச்சா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சது, நான் அந்த குழந்தைய பிடிச்சிக்கல, நான் கிருஷ்ணன் தான், அந்த குழந்தை தான் நம்மளை பிடிச்சின்றதோ, நம்ம நன்னா வசமாக மாட்டின்ட்டோன்னு அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுதான். மள்ள வலி ஜாஸ்தியாக எடுத்து விடு விடுன்னு கத்துறா. தன்னை குழந்தை விடுவிக்க பார்க்குறா. முடியவே இல்லை. குழந்தை விட்டாதானே. பகவானை நாம் பற்றி கொண்டால் பகவான் நம்ம விடவே மாட்டார் ஒருபொழுதும். அவள் தெரிஞ்சோ தெரியாமையலோ பகவானை பற்றின்ட்டாலே, அந்த பால் உனக்கு தானே, அவர் தான் அச்சுதன் ஆச்சே. மேலும் அந்த பாலை அவருக்கே தானே அவள் சமர்ப்பிச்சா. அப்படி கொடுத்தாச்சுன்னா பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அதனால் குழந்தை என்ன பண்ணிட்டு பூதனோட விஷப்பாலோட அவளோட உயிரையும் சேர்த்து உறிஞ்சிருத்தான். பூதனை அப்படியே இறந்து கீழே விழும்போது பழைய உருவத்தோட பெரிய அரைக்கையாக வந்து விழுந்தாளாம். அந்த சத்தம் கேட்டு யசோதை வந்து பார்த்தா ஒரு பெரிய மலை போல் கீழே விழுந்து கிடக்கா. அதுக்கு மேலே குட்டி கண்ணன் விளையாடிட்டு இருக்கா. அவ்வளோதான், ஆயர்குல பெண்கள்லாம் ஓடி வந்துட்டா. இவ்வளோ பெரிய உருவம் எப்படி உள்ளே வந்தது, ஏன்னா வாசக்கதவே அவ்வளோ பெருசு கிடையாதே அப்படின்னு அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அனைவருக்கும் அந்த பெரிய உருவம் உள்ளே வந்தது எப்படின்னே புரியலை, திகைச்சு நிற்கிறா. அப்போ தான் வெளியில் போன நந்தகோபுர மதுராலேருந்து கோகுலத்துக்கு வந்துன்னு இருக்கார். வந்து சேர்ந்தவொடனே பார்த்தா வாசல் எக்கச்சக்க கூட்டம். என்னன்னு உள்ளே பார்த்தா பெரிய உருவத்தோட ஒரு அறைக்கு படுத்துன்னு இருக்கா, இறந்து போயிட்டா. அப்போ வசுதேவர், ஐயோ பாவம் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, அவர் சொன்னார் பார்த்தியா துர்நிமித்தம் எனக்கு தெரியறதுன்னு, அவரை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தினாராம் வசுதேவருக்கு தப்பாக நினச்சதுக்காக. நல்ல வேளை குழந்தை பழச்சுருத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுவோட வால் இருக்குல்ல அதில் திருஷ்டி சுற்றி போட்டாலாம், ரக்ஷ கட்டினாலாம், பசுமாட்டோட பாத தூளியால் சுற்றினாலாம். ஆயுர்கட்கள் எல்லாமே பசு தான். பசு சாணத்தால் 12 இடங்களில் கேசவா நாராயணா மாதவான்னு திருநாமம் இட்டுக்கிற மாதிரி பொட்டு வச்சாலாம். இதெல்லாம் முடிஞ்சதும் நந்தகோபருக்கு இப்போ இந்த உடம்பை எப்படி வெளில தள்ளுறது அதுதான் தெரியல. ஒரே டென்ஷன், அவ்வளோ பெரிய உடம்பாச்சே. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, உடம்ப ஒரு கோடாலி எடுத்து துண்டு துண்டாக வெட்டலான்னு ஆரம்பித்தாராம். ஒரு தான் துண்டு வெட்டின உடனே கோடாலி மழுங்கி போய்டுறதான். அதான் அந்த தேசிகர் யாதவத்தில் சொல்கிறார், ஒவ்வொரு பாகத்தை வெட்டும் போதும் சாணம் பிடிச்சு வெட்டினாராம். ஒரு பாகத்தை வெட்டணும், மழுங்கி போயிடும், சாணம் பிடிப்பாடாம். அதுக்கப்புறம் இப்படி துண்டு துண்டாக வெட்டி வெளியில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டா. வந்து எரிக்கிறாளாம். எரிக்கும்போது ஆயிரத்துக்கெலாம் ஒரே கவலையாக, ஐயோ துர்நாற்றம் வீசுமே, இது ஒரே அரக்கியாச்சு அப்படின்னு நினச்சாலாம். எரிச்சா நல்ல அகரு வாசனை, சாம்பிராணி வாசனை அடிச்சுதான். இந்த வாசனை பொதுவாக யோகிகளுக்கு தான் வரும். ஏன்னா நம்மளை பகவானுக்கே அர்ப்பணிச்சுட்டா அப்படி அகரு வாசனை தான் வருமா. பூதனை
அவள் விஷப்பால தான் கொடுத்துருந்தா. இருந்தாலும் என்ன பண்ணா, இது கிருஷ்ணனுக்கே அப்படின்னு அர்ப்பணிச்சா இல்லையா? அதனால அவளை அப்படியே யோகி ஆக்கிட்டாராம் பகவான். உண்மையாகவே எதுவுமே சரி, நம்ம எதை சமர்ப்பித்தாலும் பகவானுக்கேன்னு கொடுத்தா கண்டிப்பாக நமக்கும் பகவான் அருள் புரிவார். அவள் அப்படி சொன்னதுனால அவளுக்கு மோட்சமே கிடச்சிடுத்து. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பூதனா மோட்சங்கிறோம். ஏன்னா எதையுமே சமர்ப்பிக்கிறது தான். பகவானுக்கே சமர்ப்பிச்சாச்சுன்னா அவர் அப்படியே அன்போடு எல்லாத்தையும் எடுத்துட்டுருவார். அதனால தான் நம்ம பூதனா மோட்சம் அப்படிங்கிறோம். அந்த இது யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறார் சுகபிரம்மம். கண்ணடத்தில் அப்படியே அன்பும் பக்தி நிறைய வருவான். அதில் என்ன தத்துவம் இருக்குன்னா, பூதனைங்கிறது தான் நம்மளோட கர்ம வினைங்கிற அறியாமையும். அவளோட 2 மார்பகங்கள் இருந்தது இல்லையா, அது பால் விஷப்பால், அதுதான் அகங்காரம் மமக்காரமா. அந்த அதை நாம போக்கிக்க முடியாத அகங்காரம் மமக்காரத்தை பகவானோட திருவடிகளை பற்றினால் அவர் அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் 2ஐயும் முழுசுமாக போக்கிடுவார். போக்கியது மட்டும் இல்லை, நம்ம அறியாமையும் விலக்கி விட்டுடுவார், ஞானத்தையும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் பூதனை போன திரும்பி வரல இல்லையா, அவள் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கம்சன் என்ன பண்ணான், என்ன இப்படி பூதனை கொண்டு போயிட்டான், கொண்டுட்டானாக்கா பின்ன அங்கே தான் எனக்கு என்னை கொல்ல வேண்டிய குழந்தை அங்கே தான் இருக்குது, என்னோட எதிரி அங்கே தான் இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுன்னுட்டானான். உடனே என்ன பண்ணான், அடுத்து தனுங்கிற அசுரனோட பையன் தானவன்னு பேர், அவனை வர சொல்லி, பாரு ஆயர்பாடியில் நிறைய மாட்டு வண்டிகள்லாம் இருக்கும், ஏதாவது ஒரு மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ளே நீ போயிடு அப்படின்னான். அதனால அவனுக்கு சகடாசுரன்னு பேர் கூப்பிட்டா எல்லாரும். சகடம்னா சக்கரம், வண்டி சக்கரம், அதுக்குள்ளே போட்டாலும் சகடாசுரன். அந்த குழந்தைக்காக எப்படியும் அங்கே தான் என்னை கொல்ல வந்த குழந்தை அங்கே தான் இருக்குது. அந்த ஊரில் எல்லோரும் பழைய மாட்டு வண்டி சக்கரம் வாங்குவா. அப்படி மாட்டு வண்டி வாங்கும்போது எந்த வண்டி வாங்குறாளோ நீ அதுக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தைய நீ அழிச்சிடும் அப்படின்னு சொன்னான் கம்சன். சரி, சகடாசுரன் என்ன பண்ணான், ஒரு மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ளே நுழைஞ்சு காத்துட்டே இருந்தான், யாராவது வந்து இந்த வண்டியை வாங்குறாளா பார்ப்போன்னு. பார்த்தா அப்படியே குட்டி கண்ணனுக்கு 6 மாதம் ஆயிடுத்து. ஒரு நாள் குழந்தை அப்படியே கவிழ்ந்துண்டது. அதை கவிழ்ந்த பேர் ஔதானிகம்னு சொல்லுவாள், முதல் முறை கவிழ்ந்துண்டாக்க. அப்படி கவிழ்ந்த உடனே குழந்தைக்கு நல்ல மங்கள ஸ்நானம் பண்ணாலாம். கரெக்டாக அது கவிழ்ந்த அன்னைக்கும் ரோகிணி நட்சத்திரம். அதனால ஸ்நானம் பண்ணிட்டோ வேத வல்லார்களை கூட்டோ வேத மந்திரம்லாம் சொல்லி அவளுக்கு தானத்தை கொடுத்தா. ஒரு அழகான தொட்டில் அப்போ தான் குழந்தைய கடத்த போகிறா. அது வரைக்கும் தொட்டிலில் விடலை குழந்தைய. அப்போ முதல் முறை தொட்டில் விட்டதுனால யசோதை என்ன பண்ணா, அக்காரை விடிசல் பண்ண சமையல் ரூம் போயிட்டாலாம். இவர் கண்ணனுக்கு காவலுக்காக 5-6 குழந்தையில வச்சுட்டு, தொட்டிலுக்கு பக்கத்தில் நீ பார்த்துக்கோ குழந்தைய, நான் போய் இந்த பேய் பிசாசெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தொட்டிலுக்கு என்ன பண்ணுவாளாம், மரக்கட்டை, இரும்பு சாமான், பழைய மாட்டு வண்டி சக்கரம், மாட்டு வண்டியே வாங்கிடுவா. அந்த சக்கரம் எல்லாமே சேர்ந்து போட்டுவிடுவாளாம் குழந்தை பயப்படாமல் இருக்க. நான் போய் பழைய மாட்டு வண்டி இப்போ சந்தைக்கு போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள்லாம் குழந்தைய பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் விளையாட விட்டுட்டா சுற்றி இவரை. அப்போ நந்தகோபன் வந்து மாட்டு வண்டி வாங்க போயிட்டார். அங்கே போனால் அங்கே ஒரு மாட்டு வண்டி நன்னா இருந்துதான், பார்க்குறதுக்கு வாங்கலாம் போல். அந்த வண்டியை வேற அதுக்குள்ளே சகடாசுரன் இருக்கான். அது அப்படியே என்னை அழைக்கிற மாதிரி இருந்துதான். நந்தகோபனை என்னை வாங்கிக்கோன்னு சொல்கிற மாதிரி இருந்துதான். நந்தகோபனும் அந்த கடைக்காரன்ட்ட இது எப்படிப்பா இருக்கும் இந்த வண்டி அப்படின்னு, ரொம்ப நல்ல வண்டி சார் வாங்கிக்கோங்க அப்படின்னா. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, வியாபாரம் தானே. பார்த்தா அதுக்குள்ளே தான் சகடாசுரன் உட்காந்துன்னு இருக்கான். சரி, இவன் நிறைய பணத்தை கொடுத்து அந்த மாட்டு வண்டியை வாங்கி வந்துட்டு தொட்டிலுக்கு மேலே ஒரு கொடை மாதிரி அந்த வண்டியை வச்சுட்டார். அப்புறம் தான் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டார். குழந்தையெல்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தா. அந்த சக்கரத்துக்குள்ள சகடாசுரன் என்ன பண்ணா, இதான் சரியான சமயம், குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை, இப்போ நம்ம தான் குழந்தைய கொள்கிற கரெக்ட் டைம், இப்போ கொண்டாச்சுன்னா ஒரு விபத்து மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணான். இது தெரியாத கண்ணனுக்கு அவன் என்ன நினச்சான், பேசாமல் தொட்டில் மேலே இந்த மாட்டு வண்டியை சாய்ச்சிட்டாக்க அது தொட்டில் குழந்தை மேலே விழுந்து குழந்தைய கொண்டுடலாம் அப்படின்னு அவன் நினச்சான். அவன் பார்த்தவன் என்ன நினச்சிப்பா, ஓஹோ மாட்டு வண்டி சாஞ்சிடுத்து போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பா அப்படின்னு அவன் நினச்சான் பிளான்னு. கண்ணன் நினச்சாரான், நீ என்ன விபத்து போல் ஆக்க பார்க்குறியா, நான் உன் மரணத்தை எப்படி விபத்து போல் ஆக்கிறேன் பாரு அப்படின்னாரான். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாரோட மனசுக்குள்ளே என்ன ஓடுறதுன்னு பகவானுக்கு தெரியாதா. உடனே என்ன பண்ண, குட்டி கண்ணன் பசிக்கிறதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டான்.
அழும்போது குழந்தைகள் என்ன பண்ணும், கையும் காலையும் உதைக்கும் இல்லையா? ஸோ அந்த கால் அப்படியே உதச்சி அப்படியே கால் அப்படியே நீண்டு போயிடுத்தான். சடனாக திடும்னு நீண்டு அந்த பகவானோட திருவடி என்ன ஆச்சு, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை நன்னா உதைக்க அந்த சக்கரம் அப்படியே முறிஞ்சு மாட்டு வண்டி எல்லாம் அப்படியே முழுசாக உருக்குலைஞ்சு போயிடுத்தான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சினாலே அது மாதிரி சகடமே உருண்டு உருக்குலைந்து போயிடுத்தான். பெரிய சத்தம். அதை கேட்டு யசோதை ஓடி வந்து குழந்தைகிட்ட என்னாச்சுன்னு கேட்குறா. அப்போ குழந்தை கண்ணனானா அழுதுன்னு இருந்தான். வண்டி அப்படியே கால் அசைக்கும் போது வண்டியில் வந்து அவட கால் பட்டு வண்டி விழுந்துருத்து அப்படிங்கிறான். நம்பும்படியாவா இருக்குது? அது குட்டி குழந்தை, பிஞ்சு கால், அது உடச்சி சக்கரை எங்கேயாவது தூளாகுமா? மலர்மகள் கை வருட மலர் கோதில் சிவந்தனங்கிற மாதிரி தாயார் வருட விடுறதே மலர் மாதிரி இருக்கும். அதை விட அவரோட திருவடி இன்னும் தொட்டாலே சிவந்து போயிடுமா, அப்படி இருக்கும். அப்படி போய் இருக்கிற குழந்தையோட கால் பட்டு சக்கரம் எங்கேயான்னு உடையுமா? ஆனால் உடஞ்சி போயிடுத்து. நந்தகோபர்தன் மட்டமான வண்டியை வாங்கியிருப்பார், ஏமாந்து போயிருப்பார். என் கடைக்காரன் ஏமாற்றி மட்டமான வண்டியை கொடுத்துருப்பான் அப்படின்னு யசோதை நினச்சாலாம். குழந்தை அழுதுது இல்லையா, சரின்ட்டு குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு மறுபடியும் வேதவல்லர்களை கூப்பிட்டு வேதம் ஓத சொல்லலாம். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு அது மனசு நிம்மதி. அவளுக்கு வண்டி தானே முறிஞ்சது, பரவாயில்ல போ அப்படின்னு சமாதானம் ஆனாலாம். அதுக்கப்புறம் மங்களாசாசனம் பண்ணி மாட்டு வண்டியை ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு, சரி சகடாசுரன் என்ன ஆனான்னு தெரியலையே பார்ப்போம். நம்ம வண்டி சரியாக எடுத்து சகடாசுரனோ போயிட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு பார்த்தா அவன் உடல் அங்கே இல்லை. பூதனை உடல் அப்படியே இருந்தது இல்லையா, பழையபடி பெரிய உருவமாக வந்தாலே. அது மாதிரி இவனும் அசுரன் தானே, அப்படி பெரிய உருவத்தையே காணும், உத்திரையுமே காணுமே அப்படின்னு அவன் இந்த அசுரன் என்னதான் ஆச்சு அவன் உடல் அப்படின்னு பார்த்தா நாராயணத்தில் பட்டத்திரி சொல்கிறாராம், பகவானோட திருவடி ஸ்பர்சம் பட்டாக்க அது யாரையுமே சம்ஸ்காரம் செய்யாது. அப்படி இருக்கும்போது கண்ணன் திருவடியால் தானே சகடாசுரன் உதைத்தார். அதனால் கண்ணன் திருவடி பட்டதும் அசுர சரீரம் அப்படியே சுத்த தத்துவ சரீரமாக மாறி மோட்சத்தையே அடைஞ்சிருத்தான். அவனது உடல் அங்கே இல்லவே இல்லை. பகவானின் திருவடிக்கு அவ்வளவு ஏற்றம். அதனால தான் நம்ம கோவிலில் போனால் என்ன பண்ணுறோம், சடாரி சாதிச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு சத்துவகுணம் நன்னா வளரும்னு. இது சொல்லும் தத்துவம் அதுதான். என்னன்னாக்க சக்கரம் என்பது தான் நம்ம பிறவியோட சுழற்சி. பகவானின் திருவடியை பற்றினால் நம் பிறவி சுழற்சியையே முறியடித்து சுத்த தத்துவமாக ஆக்கிவிடும். இனி ஆக சடாசுரன் கதையும் முடிஞ்சது. இனி கண்ணன் ஆயர்பாடியில் செய்த பால லீலைகளை நம்ம அனுபவிக்கலாம். ஒவ்வொரு லீலைகளும் ஒவ்வொரு தத்துவங்களும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கலாம்.